சொல்லாத சொல்லில் நான் வாழவில்லையா உன்னை கண்டு காதல் கொண்டு நெஞ்சம் சாய்கிறது நீதான் என் காதல் என்று சொல்லவா உன்னை மட்டும் நானும் மல்லிக் கொள்ளவா அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது உயிர் போனாலும் போக நீ என்னோடு வாழ வேண்டும் வேண்டும் நீயே வேண்டும் என்றே நெஞ்சம் சொல்லுதே உன்னை மட்டும் பார்த்திருக்க என் நெஞ்சம் கொஞ்சம் தான் காக்குமா என்னை நீ காணும் போது உன் கண்கள் நெஞ்சுதான் தாக்குமா பெண்ணே நாம் இருக்கும் இந்த இரவிலே ஒரு இனிமைதான் உன்னுள் நான் வந்து கொண்டாடும் நேரம் அல்லவா உன்னை பற்றி பேசும்போது எந்த நெஞ்சம் ஊஞ்சலாடும் என்னில் காதல் காற்று வீச நெஞ்சம் பஞ்சு போல மாறும் பெண்ணே போதும் போதும் என்று நீயும் பொய்கள் பேசினாலும் உன்னை பற்றி மட்டும் நான் நினைக்கும் நெஞ்சம் காதல் செய்திடவே நீதான் என் காதல் என்று சொல்லவா உன்னை மட்டும் நானும் மல்லிக் கொள்ளவா அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது உயிர் போனாலும் போக நீ என்னோடு வாழ உன்னை மட்டும் நானும் நின்று நினைத்திடவா புத நினைவுகளால் நெஞ்சு நிரப்பிடவா நினைத்திட நெஞ்சம் மட்டும் மறுத்து விட்டால் அந்த நெஞ்சத்தை உன் கையில் கொடுத்திடவா காத்திருக்க நினைக்க காதலிக்க துடிக்க உன்னை எந்த கைகளுக்கு கட்டி நானும் இழுக்க வா பெண்ணே விளையாடு இந்த மஞ்ச மீது நீ குடியேறு கத்தை கத்தையாக ஒரு முழு மெத்தை மீதி காட்டிடுவேன் கற்றுக்கொண்ட வித்தை அதை அவள் பெற்றெடுத்த விளையெல்லாம் முத்தை முத்தம் ஒன்று தந்து எழுதிடுவேன் சொத்தை நீதான் என் காதல் என்று சொல்லவா உன்னை மட்டும் நானும் மல்லிக் கொள்ளவா அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது உயிர் போனாலும் போக நீ என்னோடு வாழ வேண்டும் வேண்டும் நீயே வேண்டும் என்றே நெஞ்சம் சொல்லுதே எல்லாம் நம்ம ஃபாரின் விங் அன்பே உந்தன் நம்பர் சொல்லி தினமும் 7 அசைக்கென்ன ஆடிட்டிங் உங்க விசை எல்லாம் ரிப்போர்ட்டிங் காஃபி ஷாப்பே தேவையில்லை எல்லாருக்கும் படிட்டிங் அச்சோ 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 மச்சம் அச்சோ அச்சமுள்ள மச்சமெல்லாம் பத்திக்கிச்சோ அச்சோ 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 அக்கம் பக்கம் அச்சோ ஆவித பாவிக்கிட்டு சிக்கிக்கிச்சோ அக்கம் பக்கம் யாரும் இல்ல தன்னந்தனியே காட்டுக்குள்ள வெக்கம் ஏதும் இல்ல வெட்டி பேச்சு எதுவும் தேவையும் இல்ல கொலை கொலையா முந்திருக்கா திரும்பவும் பேய் வந்துருச்சா காலையில கண் முழிச்சு காஃபி ஒன்னு தந்துருச்சா கொலை கொலையா முந்திருக்கா தூக்கம் போதும் நின்றுருப்பா பாலையில மேட்ச் இருக்கு கேஷ் போட்டுக்கு வந்திருப்பா யாருக்கு பாக் பாக் பேயுது டாக் டாக் காட்டுக்குள்ள லாக்லா படுது ஆட்டம் கூடுது ஆட்டடில நிறுது ஆசாத ஆட்டுக்குள்ள ஆட்டம் பாம போடுது அச்சோ 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 மச்சம் அச்சோ அச்சமுள்ள மச்சமெல்லாம் பத்திக்கிச்சோ அச்சோ 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 அக்கம் பக்கம் அச்சோ ஆவித பாவிக்கிட்டு சிக்கிக்கிச்சோ எல்லாம் நம்ம ஃபாரின் விங் அன்பே உந்தன் நம்பர் சொல்லி தினமும் 7 அசைக்கென்ன ஆடிட்டிங் விசை எல்லாம் ரிப்போர்ட்டிங் காஃபி ஷாப்பே தேவையில்லை எல்லாருக்கும் படினா அடிக்கும் ரோஜா செடி கைய வைக்காத டெவலப்பிட்டு டீசன்ட் தள்ளி நிக்காத வாட்ஸ்அப்பில் ஹாய் சொன்ன கோஸ்ட் பண்ணாத லாஸ்ட் சீனை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாத
உங்களோட பேர் சுசிலாதேவி. சரி, இன்றைக்கி உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? எத்தனாவது பிறந்த நாள் உங்களோட? 52. சரி, உங்களோட 52வது பர்த்டேக்கு யாரெல்லாம் பரிசு அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குங்க? யாராக இருக்கலாம்? மகளோட பேர் எங்கே இருக்காங்க? அவங்க ஜெர்மனில் இருக்காங்க. வேறு யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? தம்பி நோர்வே, அவர்கிட்ட பேர் சுரேஷ். ஓகே, வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? ஓகே, அவர்கிட்ட பேர் குணா. சரி, உங்களுக்கு இங்கேருந்து அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? வெளிநாட்டை விட்டு இங்கேருந்து அனுப்பியிருந்தா யாராக இருக்கு? கௌசிகா. யாருது? மகள். ஓகே, வேறு யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? கிருஷாந்த். யாருது? மகன். சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா? உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. ஓகே, அதை வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் நிறைய கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? பெரும்பாலும் இப்போ யாராக இருக்கலாம்னு எதிர்பார்க்குங்க? யாராக இருக்கும்? உங்களோட சகோதரங்களை அனுப்பியிருக்குமா இல்லாட்டி பிள்ளைகள் இருந்து வந்திருக்குமா? யாராக இருக்கலாம்? சகோதரங்களும் அனுப்பியிருக்கலாம். அப்படியா? பிள்ளைகளும் அனுப்பியிருக்கலாம். சரி, ஒரு ஆள் இருந்தால் யாராக இருக்கும்? ஒரு ஆள் அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்? சகோதரத்தில் ஒரு ஆள்னா யார்? இங்கேருந்து வந்திருக்கலாம், ஒருவேளை வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கலாம். யாராக இருக்கும்? ஓகே, அவராக இருக்கலாம்னு எதிர்பார்க்குங்க. அப்படியா? கூடவே இருக்கிறதாலையா? ஒருவேளை அவர் இல்லாமல் வேறு யாரும் அனுப்பியிருக்கலாம். அக்கா தான். சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம் என்னென்னு சொல்லி அடுத்தடுத்து. சரி, உங்களுக்காக இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்னவா இருக்கும்? இல்லை, வேறு என்ன வந்திருக்கு? அதுக்குள்ளே ஓச்சு வர இல்லை, வேறு ஒன்று ஸ்பெஷலாக வந்திருக்கு. என்னவா இருக்கலாம்? தெரியல. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக தங்க காப்பு வந்திருக்கு. சரியா? சரி, உங்களுக்காக தங்க காப்பு, அதோட சாக்லேட் பாஸ்கெட், இன்னும் நிறைய கிஃப்ட்டுகள் இருக்குது. அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். சரி, இது என்னவா இருக்கலாம்? சாரியாக இருக்கும். சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக சாரி வந்திருக்கு. சரியா? இப்போ யாராக இருக்கலாம்? இப்போ நீங்கள் சொன்ன பேருக்குள்ளே இருந்தாலும் வந்திருக்குன்னா யாராக இருக்கும்? பெரும்பாலும் யார் அனுப்பியிருப்பாங்க? தெரியல. சரி, நீங்கள் சொன்ன பேருக்குள்ளே எந்த ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் யாராக இருக்கும்? எதனால் அவங்களா இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? அதனாலயா? சரி, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை தந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுங்க. சரியா? ஓகே, பார்த்துருவோமா அடுத்த கிஃப்ட்டை? சரி, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது. ஃபோட்டோ போட்டு அதில் யார் இருக்காங்க? சரி, அவங்களோட பேர் பௌசிகா. எங்கே இருக்காங்க? அவங்க ஜெர்மனில் இருக்காங்க. சரி, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரியா? அதையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்த்துருவோம். அதை அப்படியே முன்னுக்கு வைங்க. சரி, இதையும் அப்படியே ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, ஓகே, உங்களுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு மெமரபுளாக. சரி, இதெல்லாம் யாரா உங்களுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். சரியா? சரி, உங்களுக்காக இதெல்லாம் அனுப்பினது வந்து ஜெர்மனிலேருந்து உங்களோட மகள் பௌசிகா, அதோட மகன் காண்டீபன், மகன் கிருஷாந்த்.
இந்த 3 பேர் தான் உங்களுக்காக இந்த பர்த்டேக்கு அனுப்பியிருக்காங்க. சரியா? இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சரி, உங்களோட பிள்ளைகள் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே.